பழம்பெரும் நடிகையா இருக்கக்கூடிய சௌகார் ஜானகி அவங்க உடல்நலக் குறைவு காரணமா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாவும், அங்க அவங்களுக்கு ஐசியூல தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வர்றதாவும் தகவல் கிடைச்சிருக்குது. சொல்லப்போனா உடல்நிலை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெருங்கிய வட்டாரங்களும் தகவல் கிடைச்சிருக்குது. கன்னட மொழி பேசக்கூடிய குடும்பத்துல டிசம்பர் 12 1931 வருஷம் பிறந்திருக்கக்கூடிய சௌகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி தென்னிந்திய மொழிகளில் 450க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களையும் நடிச்சிருக்காங்க. நடிகை சௌகார் ஜானகி 1959 வருஷம் வெளிவந்த கன்னடா மொழியோட முதல் பேன் இண்டியா திரைப்படமான மகிஷாசுர மர்தியில் நடிச்சிருக்காங்க. அது மூலயமா புகழ்பெற்ற நடிகையாகவும் வளர ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு மொழியில் எடுக்கப்பட்ட ஷவுகாரு அப்படிங்கிற படத்துல தான் இவங்க முதல்ல நடிச்சிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு சௌகார் ஜானகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடைமொழியும் வந்திருக்குது. 1952 வருஷம் வெளியான வளையாபதி அப்படிங்கிற படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க தமிழில் எக்கச்சக்கமான திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், வில்லி கதாபாத்திரம்னு சொல்லி பிரபலமான ஹீரோக்கள் படங்கள் நடித்து அவங்களுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் இவங்களுக்குன்னு அந்த காலத்தில் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சௌகார் ஜானகியோட பங்களிப்பை பாராட்டுற விதமாக கலைமாமணி, நந்தி விருதுகள், இந்தியாவோட உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருதுகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கடந்த ஒரு சில நாட்களாகவே இவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு வர்றதாகவும், வயது முதிர்ச்சி காரணமாக இப்போ உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். சொல்லப்போனால் இவங்க உடல்நிலை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குதாம். இவங்க சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தாரும் ரசிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் இது வரைக்கும் 6 நாட்களில் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ வெளிவந்திருக்குது. 2026 வருஷம் நடிகர் சூர்யாவுக்கான ஆண்டா மாறி வந்துகிட்டு இருக்கு. மே மாதம்தான் கருப்பு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு வாங்கினது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி வசூல் அடைஞ்சிருக்கு. அந்த வெற்றிக்கு அப்புறமா பெரிய எதிர்பார்ப்பு திரைப்படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். லக்கி பாஸ்கர் படத்தை இயக்குன வெங்கி அட்லுடி தான் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. கடந்த வாரம் இந்த திரைப்படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு வாங்கி வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இது வரைக்கும் இந்த திரைப்படம் 6 நாட்களில் 150 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்துக்கு அப்புறமா மலையாள இயக்குனர் ஜீத்து மாதவன் இயக்கத்தில் சூர்யாவில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.